காலத்துலலாம் 2 மைல் நடந்து போய் அந்த கிணத்துல எறன்னு இறச்சி 2 குடம் தண்ணியை இடுப்பில் ஒன்று தலையில் ஒன்று தூக்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து 4 மணிக்கே தண்ணி எடுப்போம். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் நல்லி இருக்கு, தண்ணி விட்டா எடுக்கால்வலா போத்திக்கிட்டு 7 மணி ஆனாலும் தூங்க தானே செய்யல்வ. தோட்டத்துக்கு வேற போகணும், இப்படி தண்ணி எடுக்கணும்னு பார்த்தா இப்படி கிடந்து மூடிக்கிட்டு தூங்குதா. தண்ணி எடுத்த தோட்டத்துக்கு போக முடியுமா? காலையிலே போய் தோட்டத்து வேலையை பார்த்தா தானே எவனும் தண்ணியை திறந்து விடறதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்ம தோப்புக்கு தண்ணியை திறந்து விட முடியும். தோட்டத்து வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். பொண்டாட்டியை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, வேற கோவப்பட்டுருவாவ. என்னத்தை பண்ண? நல்ல வேலை தண்ணி எடுக்கணும் ஒருத்திலும் வரல, இல்லைன்னா இதில் ஒரு 1/2 மணி நேரம் காத்து கிடக்கணும் ஒரு குடத்துக்கு. தண்ணி வந்த மாதிரி இல்லை, காத்து வந்த மாதிரி இருக்கு. நேரங்கட்ட நேரத்தில் உள்ள எதுவும் அடைச்சிக்கிட்டு போல. காலங்கட்டால் இது என்ன பெரிய சோதனையா போச்சு. நல்லைய யார் இப்படி டைட்டா புட்டி வச்சா திறக்க முடியலையே. சாயங்காலத்தில் தண்ணியை விட்டு தொலையலாம், காலையிலே தண்ணி எடுக்க வர்றது என்ன கடுப்பா இருக்கு. தண்ணி எடுக்கிறதுக்காகவே கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்ப வேண்டியது இருக்கு. என்ன ஜியா, உங்க அம்மா வைங்க ஒன்னு தண்ணி எடுக்க விட்டுட்டா இன்னைக்கு ஒரு நாள் வரமாட்டியே. காலையிலே எழும்பி நீ குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. சித்தி, காலையிலே எங்க அம்மா சமையல் செஞ்சிட்டு இருக்காவ, அதான் என்ன போய் 2 குடம் எடுத்துட்டு வான்னு சொன்னாவ. அப்படியே மக்களே, சரி சரி வா. காலையிலே உங்க அம்மா இன்னைக்கு சமைக்க எதுவும் வெளியே போறாளோ? தெரியல சித்தி. தெரிஞ்சாலும் நீ சொல்லையா ஜீவா. சரிம்மா வா, தண்ணி எடுத்துட்டு போ. என்ன அன்னைக்கிளி மாமியோ, பைப்பை போட்டு ஒரே தள்ளுன மாதிரி இருக்கு. அட கடவுளே, இவ்வளோ வேற வந்துட்டாள்வளா. இவ்வளோ வர்றதுக்கு முன்னாடி 4 குடத்தை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இனி எங்க எடுத்து? என்ன மாமியோ, தண்ணி வரலையா இன்னைக்கு? பக்கத்து தெருவுலலாம் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. இந்த பைப்பை திறக்க முடியலம்மா, உஷு உஷுன்னு காத்து தான் வருது. நல்லி அவ்வளோ டைட்டாக இருக்கு. யார் மாட்டி இவ்வளோத்துக்கு டைட்டாக பூட்டி வச்சுட்டான்னு தெரியல. காலையில வந்து எவ்வளோ தண்ணி எடுத்துடக்கூடாதுன்னு நினச்சி இப்படி பூட்டிட்டு போனால்வளோ என்னவோ. ஒரு கல்லை எடுத்து 2 தட்டுன்னா நல்லி திறந்துட போகுது. இதுக்கு போட்டு இவரு தண்ணி பிடிச்சிடக்கூடாதுன்னு பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்களாம். என்ன புத்தியோ தெரியல. ஜியா, உன் பக்கத்துல ஒரு கல்லு கிடக்கலாமா, அதை எடுத்துட்டா கொஞ்சம். இந்த பக்கம் கல்லு ஒன்றும் காணும். இது இந்த பக்கம் திரும்பு, பின்னாடி கிடக்கு பாரு. இந்த பக்கமும் கிடக்கு. நானும் அங்க கிடக்குன்னு நினைச்சேன். இது அவிய கை கிட்ட தானே கிடக்கு, அவியலே எடுக்கலாம். வேணுமே நம்மள வேலை வாங்கியாவ. இந்தாங்க சித்தி, கொண்டாமா. கொஞ்சம் தள்ளி போங்க. அட கடவுளே, இந்த யோசனை நம்ம மண்டைக்கு வராம போயிட்டேன். அழகு போல ஒரு கல்லை எடுத்து தட்டினோம்னா இந்த நேரத்துக்கு ஒரு 5-6 குடம் எடுத்திருக்கலாம். 10 நிமிஷமா இந்த பைப்பு நல்லில கிடந்து மல்லு கட்டியிருக்கேன். அன்னைக்கிளி மாமியோ, இந்த பைப்பு கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கு. டெய்லியும் நாங்க கல்லை வச்சு தட்டி தான் திறப்போம். யாரும் இப்படி இருத்திலாம் பூட்டி வச்சுட்டு போக மாட்டாவ. ஓ அப்படியாம்மா? சரி சரி. ஜியா, இந்த பாட்டி பிடிச்ச உடனே நான் ஒரு குடம் பிடிக்கேன், அதுக்கப்புறம் நீ பிடி. நான் போயிட்டு 2வது குடம் எடுத்துட்டு வரேன். சரி சித்தி. மாமியோ, தண்ணி கூட நிறையுது, தூக்கிட்டு போங்க. தூக்கி விடணுமா என்ன? இல்லம்மா, நான் தூக்கிடுவேன். சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவ்வளவு வேற தண்ணி எடுக்க போறாள்வ. இவ்வளோ கிடந்து இவ்வளவு நேரம் தூங்கிட்டு கிடக்கா. எல்லா தப்புக்கும் காரணம் நம்ம மொவன் தான். அவன் கொடுக்குற இலக்காரத்தால தானே இப்படி இருக்கா. அவன் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டானா காலையில எழும்ப மாட்டாளா? ஐயோ, இன்னைக்கு வேற லேட்டாவா எழுமனே. தண்ணி வேற அன்னைக்காவது முன்னக்கூட்டி எழுமணும்னு நினைச்சு தூங்க தான் செய்யேன். எத்தே, காலையிலைக்கு என்னத்தே செய்யணும்? காலையிலைக்கு இதுல குத்தச்சி இருக்கணும் திண்ணையில. தள்ளிப்போ, வாசல்ல முழுமாடு மாதிரி நின்றுக்கிட்டு வலியையும் மறைச்சிக்கிட்டு. இன்னும் தூக்க கறக்கும் போல. இன்னும் ஒரு 1 மணி நேரம் தூங்கினாதான் நல்லா இருக்கும் போல. தண்ணி வர அன்னைக்கு எழும்பிடலாம்னு நினைச்சா ஒரு நாள் எழும்ப முடியல. இனி அலாரம் வச்சாது எழும்பிடணும். இது என்ன, எழும்பினதே லேட்டு, இதில் திண்ணையில குதிச்சிட்டு இருக்கா. காலையில வீட்டு வேலையை யாரு செய்வா? இது காலையில் என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு நீங்க தானே திண்ணையில குதிச்சுட்டு இருன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதை தான் கேட்டு அப்படி இருக்கேன். வாயால வாங்கிறத 4 வார்த்தைய போய் மரியாதையா 4 கூட தண்ணி எடு. வீட்டு வேலையை செய். குத்தச்சிட்டு இருக்காளாம் குத்தச்சிட்டு.
இங்க பாரு, நான் தோட்டத்துக்கு போறேன். காலையில சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆ சரியத்த. ஒவ்வொரு நாளும் காலையில ஒவ்வொன்று செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு என்னத்த செய்ய, கை கால்லாம் வலி தாங்க முடியல. எப்படியும் நம்ம மாமி போயிட்டு எடுத்து ஒரு 10-11 மணிக்கு தான் வருவாவ. கொஞ்ச நேரம் இதுல இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். என்ன சின்ன பொண்ணு, காலையில திண்ணையில வந்து தலை குனிஞ்சு இருக்கா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஆமாங்க, கை கால்லாம் ரொம்ப வலிக்கு. ஏங்க தண்ணி வருவுங்க, ஒரு 4 கூட தண்ணி மட்டும் எடுத்து தாங்களாம். சின்ன பொண்ணு, நான் 9 மணிக்கு வேலைக்கு போனேன் சின்ன பொண்ணு. காலையில தோட்டத்து பக்கத்துக்கு போகலன்னா எங்க அம்மா வந்து ஆடு ஆடுன்னு ஆடுவா. தோட்டத்து பக்கத்துல வரமாட்டுக்கா, ஒரு அக்கறை இல்லைன்னு. தண்ணி எடுக்க நேரம் ஆகும்ல சின்ன பொண்ணு. ஏங்க எல்லாரும் தண்ணி எடுத்து முடிச்சிருப்பாங்கங்க, சும்மா தான் கிடக்கும். 10 நிமிஷத்துல 4 குடத்தையும் எடுத்துடலாம். எடுத்து வைக்கலன்னா உங்க அம்மா வந்து என்கிட்ட ஆடு ஆடுன்னு ஆடிவிடுவாவ. தயவு செய்து எடுத்து வைங்க இன்னைக்கு ஒரு நாளும். சரி சின்ன பொண்ணு, 4 குடம் தானே எடுக்கணும். 10 நிமிஷத்துல எடுத்துட்டு தோட்டத்துக்கு போறேன். தண்ணி எடுக்கிறது எங்க அம்மா பார்த்தான தலைகீழ நின்னுருவா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குடம் தண்ணி தூக்குனது கிடையாது. பார்த்தான செத்தேனா. பரவாயில்ல, இந்த மனுஷன் சொன்ன உடனே செய்யாரு. காலு கையெல்லாம் என்ன வலிக்கு. ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. ஏக்கோ என்ன என்ன விஷயக்கோ காலையிலே வந்து மதிலோடி நின்று கூப்பிட்டு இருக்கிய? சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ சின்ன பொண்ணு. என்ன விஷயக்கோ சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போ சின்ன பொண்ணு. குழம்பு வேற அடுப்புல கிடக்கு சின்ன பொண்ணு, சீக்கிரம் வா சின்ன பொண்ணு. எக்கோ என்ன விஷயம் சொல்லிட்டு போங்க, முழிச்சு பல்ல கூட வளர்க்கல. சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம் தான் சின்ன பொண்ணு, வந்துட்டு போய் பல்லு விளக்கு. என்ன விஷயம்னு சொன்னா போலாம். இப்படி வந்து கூட்டிட்டு போறவ எதுவும் அவசரமா இருக்குமோ என்னன்னு போய் பாப்போம். இவ எங்க போனா? இதுல தானே இருந்தா. குடத்தை எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். சரி சரி, 4 குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வேலையை சொல்லதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிருவோம். ஏ லின்சியம்மா, எங்க போனிய? மக்களே உங்க அம்மா எங்க? சின்ன பொண்ணு, நான் கிச்சன்ல இருக்கேன், இங்க வா. எத்தை அம்மா கிச்சன்ல தான் இருக்காத, உள்ள போங்க. சரிம்மா. சின்ன பொண்ணு, கேஸ் சிலிண்டர் தீந்து போச்சு சின்ன பொண்ணு, தூக்கி மாட்டிக்கிட மாட்டேன். அதுக்கு தான் சின்ன பொண்ணு ஒன்று கூப்பிட்டேன். கறி வேற அடுப்புல கிடக்கு பத்துக்க, கொஞ்சம் தூக்கி உள்ள வச்சிரா. என்ன விஷயம்னு கேட்டனம்மா, கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல. கை கால்லாம் வலி தாங்க முடியாம தண்ணி கூட எடுக்க போகாம இருந்தேன். சின்ன பொண்ணு, இதுல இருந்து அதுல தூக்கி வைக்கல ஒன்னும் செய்யாது சின்ன பொண்ணு, தூக்கி வை. உள்ள தூக்கி மட்டும் வச்சா போதும்ல. மாட்டி தந்துரு சின்ன பொண்ணு, மாட்டிக்கிட மாட்டேன். அதுக்கு தானே கூப்பிட்டேன். சரி தூர தள்ளி போங்கம்மா. சின்ன பொண்ணு இருக்கு இங்க வந்து நிக்கா. எக்கோ ஒரு கை புடிங்க, பாத்துட்டு நிக்கிறிய. வாரேன் சின்ன பொண்ணு, இரு. கை வலிக்கு கால் வலிக்கு தண்ணி எடுக்க முடியலன்னு 4 குடம் தண்ணி நம்மளே எடுக்க சொல்லிட்டு இங்க வந்து என்ன வேலை பண்ணியா? லென்சியக்கா, நான் சாயங்காலம் வாரேன். இப்ப கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு. என் வீட்டுக்காரரு தோட்டத்துக்கு போன பிறகு ஒருக்கா வந்துட்டு போறேன். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ். சரி இருக்கட்டும். ஏங்க நீங்க எப்போ வந்தீங்க? சிலிண்டரை தூக்கி கொடுக்கும் போதே வந்துட்டேன். இந்தா புடி, 4 குடம் தண்ணியும் நீயே எடுத்து வை. கால் வலிக்கு கை வலிக்குன்னு வாயில வரதெல்லாம் பொய். ஊரா வீட்டுக்கு நல்லா வேலை செய்வா.